Hi guys, Dr. Arvind Sundaraj here. இந்த பிஹெசிஸ் அண்ட் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டில் முக்கியமான மெடிக்கல் ஆஃபீஸர் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்கிறாங்களோ அதே மாதிரி ஈக்குவலன்ட் பங்கு வகிக்கிற ஒன் ஆஃப் த அனதர் பர்சன் இஸ் ஃபார்மசிஸ்ட். ஸோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் அசிஸ்டன்ட் சர்ஜன் எப்படி வந்து நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு தே ஹவ் கான் த்ரூ ஆல் திஸ் மோட்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கரும் வந்திருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் த சேம் வே ஆஃப் செலெக்ஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் லைக் அசிஸ்டன்ட் சர்ஜன். ஸோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க 425 வேகன்சிஸ் ஃபார் ஃபார்மசிஸ்ட்டுக்கு. அண்ட் 17th February வந்து லாஸ்ட் டேட், எஸ்டர்டே இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 10th March வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் like you are having all the benefits, like see even Tamil exam, everything is as I told, Tamil exam இருக்குது. அதில் வந்து நீங்கள் 20 marks எடுத்துருக்கணும். தட் இஸ் அவுட் ஆஃப் 50 marks 20 marks எடுத்துருக்கணும். 40% ஃபார் SC ST SCA கேண்டிடேட்ஸ் அண்ட் as well as ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து 40% ஆஃப் வந்து தமிழ் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்கள் பேப்பரை வந்து தட் இஸ் உங்களோட மெடிக்கல் சயின்சஸ் பேப்பரை வந்து வேல்யூவேஷனுக்கே எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கூட்டி இந்த மாதிரி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தமிழ் எக்ஸாமில் தனியாக நீங்கள் 40 marks பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த மெடிக்கல் சயின்சஸ் பேப்பர் வேல்யூவேஷனே அஸ் லைக் அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம்ஸ். நம்பர் 2, ஒன்ஸ் யுவர் ஹேவிங் நீங்கள் வந்து யூ ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் த யுவர் ப்ரொஃபார்மா, இது எல்லாமே கோவிடில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் அந்த கோவிட் இன்சென்டிவ்ஸ் அதோட கைட்லைன்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம யுவர் ஹெல்த் தமிழ் சேனலில் வந்து ஐ ஹவ் புட். அண்ட் அந்த சேனலில் யூ கேன் டேக் as well as MRB வெப்சைட்டில் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஓகே, அதுக்காக தனியாக நீட் நாட் எக்ஸ்பிளைன் எனி டவுட் யூ கேன் லைக் பிங், பட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் டீட்டெயில். ஸோ அந்த கோவிட் மார்க்ஸு இது எல்லாமே லைக் இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். அதை வந்து ப்ராப்பர்லி கலெக்ட் ஆல் தஸ் டேட்டாஸ் அண்ட் ஆல் அண்ட் அப்ளை இட் அஸ் early as possible. இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க. அண்டு சிலர் வந்து ரினியூ பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ ரினியூவல் இஸ் ஆல்சோ ஃபார்மசி கவுன்சிலில் ரினியூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ரினியூவல் பண்ணிவிடுங்க. அண்ட் யுவர் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூ பண்ணியிருக்கணும், டிகிரி சர்டிஃபிகேட். அண்ட் ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ். அப்போ தமிழ் எக்ஸாம் இருக்குது, தென் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து SC ST SCA கேண்டிடேட்ஸ்க்கு 30% பாஸ் மார்க்கு, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 35% இருக்குது ஃபார் எலிஜிபிள் ஆகிறதுக்கு. ப்ளஸ் கவுன்சிலிங்கில் வந்து லைக் நம்ம இப்போ ரீசெண்டாக அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் 100 தே வெண்ட் அப் டு 85 86 அந்த மாதிரி லெவலுக்கு டாப் மார்க்ஸ் அண்ட் 80க்கு மேலே இருந்தாங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது தென் தே வில் டேக் எ நார்மலைசேஷன் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் இருக்குது. அதோட ஃபார்முலா கால்குலேஷன் எல்லாமே வந்து இட்ஸ் அவைலபிள் இன் டீட்டெயில். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் த ஃபார்மசிஸ்ட் அவுட் தேர் ஹூ விஷ் டு கம் இன் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ். டோன்ட் ட்ராக் ஃபார் த லாஸ்ட் மினிட், ஜஸ்ட் அப்ளை ஃபார் தட். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது கோவிட் மார்க்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கி அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து ரெஃபர் பண்ணி ப்ராப்பராக அதை வாங்கி வச்சுக்கோங்க. ரிஜெக்ட் ஆகிடும், இல்லைனா உங்களோட கோவிட் மார்க்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது ஒர்க்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அண்டு தென் உங்களோட சயின்ஸஸ்க்கு வந்து நிறைய பேர் இப்போ புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆர் அட்லீஸ்ட் கூகுள் ஈகிள்னு போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சூன் ஐ திங்க் யாராவது வந்து ஃபார்மசி எக்ஸாம் அப்படின்னு புக்கு வந்தாலும் வந்திருக்கும் மார்க்கெட்லலாம். ஸோ லைக் ஐ ஆம் நாட் டு கமெண்ட் அபவுட் இட், பட் பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேசிக்ஸ் தான். லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அதையும் பாருங்கள். தமிழ் எக்ஸாமுக்கு நம்ம சேனல்லே வந்து த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இருக்குது. தட் இஸ் த மாடல். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து மாடல் வந்து சேமாக தான் இருக்கும் ஃபார் தமிழ் எக்ஸாம். த கேட்டகரிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் எல்லாத்துக்குமே தமிழ் எக்ஸாம் வில் பி ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் 10th standard பேசிக்ஸில். ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப குறுக்கடாலாம் கொஸ்டின் கேட்கல. தமிழுக்கெல்லாம் வந்து ரொம்ப சங்க காலத்தில் உள்ள பேச்சு வழக்கில் இருந்த திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த அளவுக்கு இல்லை. திஸ் டைம் தமிழ் எக்ஸாம் வாஸ் pretty குட் அண்ட் இட் வாஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிக்கலாக இருக்கிறது இட் வாஸ் குட். அண்ட் ஈவன் தமிழ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் தமிழ் எக்ஸாம் ஆக்சுவலி ஃபார் த அசிஸ்டன்ட் சர்ஜன் திஸ் டைம், பட் இட் வாஸ் குட் அண்ட் தேங்க் டு த authorities. They mainly concentrated on the medical sciences. Even it was wonderful and people have scored good marks for assistant surgeon. The same is expected. உங்களுக்கும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஸோ ஜஸ்ட் ப்ரிப்பேர் அஸ் வெல், லைக் கொஞ்சம் ப்ரிப்பேரும் பண்ணிக்கோங்க. தமிழ் ஐ திங்க் வில் பி மோஸ்ட்லி பெட்டராக பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மெயின் ஃபார்மசி சப்ஜெக்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லைக் இந்த வேக்கன்சிஸ் இவ்வளோ இருக்குது, 500 அப்ராக்ஸ் 425 வேக்கன்சிஸ். கவுன்சிலிங் எக்ஸாம் டேட்டு, கவுன்சிலிங் இதெல்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எவ்ரிதிங் வில் பி ஆஃப்டர் அட்லீஸ்ட் வந்து இட் வில் டேக் March 10th வந்து உங்களுக்கு போட்டுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 months அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் 2 to 3 months யூ வில் ஹாவ் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஸோ லைக் நமக்கு வந்து we don't know when, but they will be trying to complete everything before code of conduct. So like we can expect it in 10 to 3 months. Be prepared. All the very best, guys. Take care.